வணக்கம். இப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டோன் நாங்க வந்து இதுல ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த ஸ்டோன்ல ஊசி நிறைய உடஞ்சிருதுனா அதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்காக இந்த வீடியோ என்னதுன்னா, இந்த ஸ்டோனோட இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்கு நடுவுல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மாத்தி வைக்கணும். நம்ம ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு பெருசு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டு நாம அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும் பொழுது பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரஃப் தையல் போட்டுக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டன். அப்படியே பொறுமையா ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையா பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். சின்ன தையல் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஊசி உடைய வாய்ப்பு இருக்கு. பெரிய தையல்லையும் ஊசி உடையும். இந்த ஸ்பீடுக்கு மேல நாம வந்து அதை ஸ்டிச் பண்ண கூடாது. ஏன்னா அந்த லைன் கரெக்டா உட்கார்ந்தாதான் உட்காரும். இப்போ நம்ம அழகா ஸ்டிச் பண்ணிட்டோம் பாத்தீங்களா. இந்த பெரிய தையல் போட்டு நம்ம அழகா ஸ்டிச் பண்ணலாம். அதாவது இந்த நூலோட இந்த ஸ்டோன் ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு தரும். இந்த கேப்ல தான் ஊசி குத்துற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.